सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. 9வது பக்கம் அசமன்வயத்தால ஆரம்பிக்கணும். அதாவது பௌத்த சித்தாந்தத்தை அனுசரிக்கிறவனோட பேசியிருக்கார். அஞ்சு பாதுகாக்காக இந்த மாதிரி சனிக்கம்னு சொல்றதுக்கு பிரமாணம் இல்லை. எல்லாத்தையும் சனிக்கம்னு சொல்றது இருக்கிற வஸ்து எல்லாத்தையும் சனிக்கம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் பிரமாணம் கிடையாது. இதுதான் காரணம். இப்போ அவன் சொல்றான் ஒரு பிரமாணம் நான் வச்சிருக்கேன், எல்லாத்தையும் சனிக்கம்னு ஏன் சொல்றேங்கிறத இப்போ அவன் நிரூபணம் பண்றான். அத மன்னிதா யோசௌ ஸ்திரத்வேன அபிமதா அகம் உல்லேகா சஹாக்கிம் காஞ்சித் அர்த்தக்கிரியானு புரியாத்வா நவா. தன்னுடைய விஷயத்தை நிரூபணம் பண்றதுக்கு அவன் ஒரு கேள்வி கேட்டு அதை நிரூபணம் பண்றான். நிரூபணம் பண்றது பல விதம். கிருஷ்ணனுக்கு புரிய வச்சிருக்கிறதுக்கு கேள்வியை கேட்டுட்டு தானே பதில் சொல்றது அப்படின்னு. கேள்வி கேட்டா அவன் பதில் சொல்லணுங்கிறதுக்காக இல்லை, சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவனுடைய மனசுல ஒரு ஆகாங்கத்தையை உற்பத்தி பண்றதுக்காக கேள்வி கேட்டு பதில் சொல்றது. இப்ப என்ன சொல்றான், நான் அப்படிங்கிறது தெரியறதே இல்லை. அகமுல்லேசான நான் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. அந்த நான்கிறது ஏதாவது ஒரு காரியத்தை உண்டாக்குமா உண்டாக்காத, ஒரு பிரயோஜனத்தை அது உண்டாக்குமா உண்டாக்காத. லோகத்துல இருக்கிற வஸ்து எல்லாத்துக்கும் ஒரு காரியம் உண்டு. அதுக்காக தான் அந்த வஸ்து வந்ததுன்னு சொல்றோம். எதுக்காக இந்த வஸ்து உண்டாயிருக்கு? இந்த பிரயோஜனத்தை நிஷ்பிரயோஜனமா ஒரு வஸ்துவும் உண்டாகாது. எதுக்காக வந்ததுன்னா இந்த காரியத்துக்காக வந்தது, இது இந்த வேலையை செய்யறது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப நான்னு தெரியுது. இது ஏதாவது ஒரு வேலையை செய்யணுமா வேண்டாமான்னா அவசியம் செய்யணும். ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு வச்சுங்களேன், எது நபுரியா அசல் லட்சண பிராப்தே ந பரமார்த்த வஸ்து. ஒரு வேலையும் செய்யலேன்னு சொன்னா அந்த வஸ்து அசத்துன்னு பேர். எந்த ஒரு காரியத்துக்கும் லாயக்கு இல்லாததுதான் நம்ம அசத்துன்னு சொல்றோம். சரியா? அது எதுக்குமே பிரயோஜனப்படுறது. அதுதான் அசத்து. சத்துன்னு சொன்னா அது நிச்சயமா வேலை செஞ்சா ஏதாவது ஒரு காரியத்தை பிரயோஜனத்தை உண்டாகும். பிரசவிதானம்னு சொன்னோம்னா அது என்னத்தை பண்ணும்? எதுக்குமே உபயோகம் இல்லை. எதுக்குமே உபயோகம் இல்லாதது அசத்து. இப்ப நான்னு தெரியுறது, இது எதையுமே பண்ணலன்னு வச்சுருக்கோம். அப்ப இது அசல் லட்சண பிராப்தி வந்துருமாறு. அத புரியா. அதனால இது ஏதோ ஒரு வேலை செய்யணும். அது செய்யணுமானால் அப்போ நகருக்கு ஸ்தாயி. அப்ப இந்த நான்கிறது ஸ்தாயி, ஸ்திரமாக இருக்க முடியாது. இது என்ன புரியுது? இது வேலை செஞ்சா அப்புறம் ஸ்திரமா இருக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம் சொல்றாரு. ஸ்தாயினகா அர்த்தக்கிரியா அயோகா. எது ஸ்திரமாக இருக்குமோ அது வேலை செய்யாது. அவங்க ஏதோ விபரீதமா சொல்ற மாதிரி தெரியுது. ஸ்திரமா இருக்கக்கூடிய பதார்த்தம் ஒரு பிரயோஜனத்தை உண்டாக்க முடியாது அப்படின்னு ஒரு நியமம். இதுவே புரியுது. இந்த நியமமே இருக்கா? இந்த நியமம், இந்த நியமத்துக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு நம்ம கேட்போம். ஒரு கதம் அயோகா கேள்வி வந்திருக்கு. உடனே பௌத்தன் சொல்றான் யோகா சொல்றேன் கேளு. ஏன் இந்த ஸ்திரமா இருக்கிற வஸ்து காரியம் பண்ண முடியாது? அங்க ஒரு விகல்பம். சகா தாம் குருவன் கிரமேண குறியாது யோக பத்தியனவா. நான் ஒரு உதாரணம் சொல்லி காமிக்கிறேன். ஒருத்தன் கடையில போய் ஒரு பானையை வாங்கிட்டு வந்தான். இந்த பானை எதுக்காக வாங்கிட்டு வந்தான்? அதுல ஜலம் நிரப்பி வைக்கிறதுக்காக. இவன் எத்தனை நாள் அதுல ஜலம் நிரப்பி வைக்கிறான்? 10 நாள் ஜலம் வைக்கிறான்னு வச்சிருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு நாள் ஜலத்தை இருப்பறான், அதை உபயோகப்படுத்துறான், மறுபடியும் இருப்பறான், உபயோகப்படுத்துறான். இந்த மாதிரி 10 நாளைக்கு பண்றான். இந்த குடமானது 10 நாளைக்கு உபயோகப்படுறது. அப்ப 10 நாள் செய்யக்கூடிய அத்தனை பிரயோஜனத்தையும் இது
கிரமமாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரயோஜனம் அப்படின்னு சொல்லியிருக்கா, இல்ல ஒரே சமயத்துல 10 சேர்த்து பிடிச்சு விடுறதா. இப்போ அது ஒரு 2 லிட்டர் பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா 10 நாள் மொத்தம் சேர்த்தா 20 லிட்டர் வரும். இந்த 20 லிட்டர் தண்ணியும் அது ஒரே நாள்லயே உடனே பிடிச்சிருக்கா, இல்ல ஒவ்வொரு நாளைக்கு 2 லிட்டர் அப்படின்னு கணக்கு பண்ணி கிரமமாக இந்த வேலையை செய்யுமான்னு கேள்வின்னு வச்சிருக்கோம். தாம் குருவன் கிரமேண குறியா யோகபத்தியனவா நதாவத் கிரமேண, கிரமமாகனு சொல்லிக்கலாமே, நமக்கு தெரிஞ்சது கிரமமா தான். ஒரு நாளைக்கு 2 லிட்டர் ஜலத்தை ரொப்புவோம், மறுநாளைக்கு ஒரு காலி பண்ணிட்டு திரும்பி வேற 2 லிட்டர் ஜலத்தை கொடுத்துட்டோம். இப்படிதானே பண்ணுவோம். இப்படி பண்ண முடியாதுன்னு தான். நதாவத் கிரமேண பூர்வோத்தர காலையோகோ கஸ்ய விசேஷ அபாவேதி கிமிதி பூர்வஸ்மின்னேவ காலே உத்தரகால பாகனேமபி நகுரியார். இப்போ மறுநாளுக்கு செய்ய வேண்டிய அந்த காரியத்தை ஏன் முதல் நாளே இந்த வஸ்து செய்யல? மறுநாளுக்கு இந்த வஸ்து தானே அந்த காரியத்தை செய்யப்படுது. ஆக இந்த வஸ்துவுக்கு அந்த பிரயோஜனத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு சொன்னால் 10 நாளைக்கும் அந்தந்த காரியத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி இந்த வஸ்துக்கு இப்பவே இருக்கு அப்படின்னு சொன்னோமானால் அந்த 10 காரியத்தையும் 2 வாரத்துல பண்ணிவிடுத்தனே, ஏன் மெதுவா பண்ணனா காத்துட்டு இருப்பானே. இன்னைக்கு பூர்வஸ்மின்னேவ காலே உத்தர கால பாகினி நகுரியா நாபி யோகபத்தேனா. சரி, ஒரே நாளுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்னா யாவஜீவ கிருத்தியம் ஏகஸ்மின்னேவ க்ஷணே கிருதம். அப்ப அது தான் உசுரோடு இருக்கிற பரியந்தம் யாவஜீவம் செய்ய வேண்டிய அத்தனை காரியத்தையும் சேர்த்து ஒரே நாள்ல ஒரே சமயத்துல செஞ்சு கொடுத்துங்கிறதுனால மறுநாளுக்கு அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த க்ஷணத்துல அந்த காரியம் செஞ்சதுக்கு அப்புறம் அது வேஸ்ட் தானே. அது இன்னொரு காரியம், அது மொத்தம் எவ்வளவு காரியத்தை செய்யுமோ அத்தனை காரியத்தையும் சேர்ந்த வாக்குல செஞ்சு கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் அது இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. யாவஜீவ கிருத்தியம் ஏகஸ்மின்னேவ க்ஷணே கிருதம் இது உத்தர காலே விரகா அதன் லட்சணத்தை பிராப்தி. அதுக்கப்புறம் அது எந்த காரியத்தையும் செய்யாதுங்கிறதுனால அது எத்தமா வரும், அதன் லட்சணம் வரும். காரியத்தை செய்யாட்டா அப்பத்தான், காரியத்தை செஞ்சா பத்துன்னு வாழ்க்கைய ஒரு பரிபாட்டை. இதை செய்ய வேண்டிய சகல காரியத்தையும் ஒரே க்ஷணத்தை செஞ்சு முடிச்சு கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் அதுக்கு செய்யறதுக்கு ஒன்றும் காரியம் பாக்கி இல்லை. அதனால அது என்ன ஆகும், அசத்தா போயிடும். அர்த்தக்கிரியா காரித்வாதேவ நஷ்டாயி. அதனால எது பிரயோஜனத்தை உண்டாக்குமோ அது ஸ்திரமாகாது. ஒரு பிரயோஜனத்தை உண்டாக்கணும்னா அது போயிடுமா. இப்ப ஒரு பானை வாங்கிட்டு ஜலம் பிடிச்சி வச்சு சொன்னோமே, அது முதல் நாளைக்கு வந்த பானை இல்ல, மறுநாளைக்கு அது வேற பானை. அந்த பானை தன் காரியத்தை பண்ணிட்டு போயிடுதோ. இப்ப அந்த காலத்துல வேற பானை மறுநாளைக்கு வேற காரியத்தை பண்றது அப்படின்னு தீர்மானம். அதாவது எல்லா வஸ்துவுமே பிரதிக்ஷணம் மாறிண்டே இருக்கு. முன்னாடி உள்ளது போச்சு, 2வது வந்தது, அப்படி பூர்வம் போயிட்டே உத்தரவுத்தரம் வந்துட்டு. அதனால காரியத்துக்கு வரக்கூடிய உபயோகக்கூடிய வஸ்துக்கள் கணிதமாத்தான் இருந்தாங்க, அது ஸ்திரமா இருக்க முடியாது. அத அர்த்தக்கிரியாகாரித்வாதே நஷ்டா. ஏன பிரதிக்ஷணம் இன்னேஷு அகமுல்லேஷேஷு தத்புத்தி சாதிருஷ்ய நிபந்தனா. அப்ப என்ன ஆகும், நான் சொல்றோமே அகம்னு சொல்லக்கூடிய அந்த வஸ்துக்கு இதுவும் பிரதிக்ஷணம் வெவ்வேறு தான் இந்த நியமப்படி பார்த்தோம்னா. அப்போ நேற்றுக்கு நானே தான் அப்படின்னு சொல்றது இருக்கு, இது சரியா வராது. அது வேற இது வேற நானே. அப்ப அதை என்ன வச்சுக்கன்னா சாதிருஷ்யத்தை வச்சு அப்படி பேசப்படுறது. அதுக்கும் நேற்றுக்கு அந்த அகங்கிறதுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அகங்கிறதுக்கும் ரொம்ப சாதிருஷ்யம் இருக்கிறதுனால அதேதான் இது சொல்லப்படும். சாதிருஷ்ய நிபந்தனா இதுவரை யாரு சொன்னா பௌத்தத்தை விவரிச்சான். இப்ப பஞ்சபாதிகாரர் அவங்கிட்ட கேட்கிறார், உச்சதே அசக்கேயம் அர்த்தக்கிரியா. நீங்க அர்த்தக்கிரியான்னு சொல்றியே, அதாவது ஒரு பிரயோஜனம், அந்த பிரயோஜனத்தை உண்டாக்குனாதான் அது சத்து, பிரயோஜனத்தை உண்டாக்குனா அசத்து அப்படின்னு சொல்லுங்க. பிரயோஜனம்னா நீ என்னன்னு நினைக்கிற, எந்த மாதிரி பிரயோஜனம்? அசக்கேயம் அர்த்தக்கிரியா எதபாவாத் அசல்லட்சணத்துவ பிராப்தி. எந்த மாதிரி அந்த அர்த்தக்கிரியான்னு சொல்றியே அது என்னது, இத பண்ணாதான் அது அசத்தாயுதம்னு சொல்றியே, அப்பேற்பட்ட அர்த்தக்கிரியைங்கிறது என்ன? அவன் சொல்றான். இப்படி சொல்லி பார்ப்போமா.
ஸ்வவிஷய ஞான ஜனனம். ஸ்வவிஷய ஞான ஜனனம்ங்கிறது பௌத்தனுடைய வார்த்தையாக வச்சிருக்கோம். இதுதான் அர்த்தக்கிரியா. அதாவது அந்த வஸ்து ஸ்வவிஷய தன்னை தானே தெரிவிச்சுக்கும். கடம்ங்கிறது எனக்கு தெரிகிறது, கடமானது எனக்கு தன்னை தெரிவிச்சுது, தன்னுடைய ஞானத்தை எனக்கு உண்டாக்கினது. இதுதான் அது பண்ற அர்த்தக்கிரியா. இந்த மாதிரி எல்லா வஸ்துவுமே நமக்கு தெரிகிறதோ இல்லையோ, தெரியும் போது தன் ஞானத்தை ஸ்வவிஷய ஞானத்தை உண்டாக்குறது. இதுதான் அது பண்ணக்கூடிய அர்த்தக்கிரியா அப்படின்னு சொல்லலாமே. பிராப்தந்தர்கி சர்வாசாமேவ சம்விதாம் ஸ்வசம்விதித ரூபத்தின ஸ்வவிஷய ஞான அகனனா அசல் லட்சணத்துவம். இப்படி நீ சொன்னேன்னு வச்சுக்கோங்க, தன் ஞானத்தை உண்டாக்குறதுங்கிறதுக்காகத்தான் இது. அதுதான் அர்த்தக்கிரியா. அது இருக்கிறதுனால இது சத்துன்னு சொன்னால் நமக்கு வரக்கூடிய தியானம் இருக்கு, அந்த தியானம் அசத்தா போயிடும். தியானமே அசத்தாகும், விஷயம் அசத்தா போயிடும், ஆனா தியானம் அசத்தா போயிடும். கடங்கிறது தன்னுடைய தியானத்தை உண்டாக்கிருக்கு, ஆனா தியானம் தன் விஷயத்தில் இன்னொரு தியானத்தை உண்டாக்குறது. ஏன்? கடத்தை பத்தி தெரிஞ்சுட்டா மாதிரி தியானத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கலாமோ? கடத்தை பத்தி வரக்கூடிய தியானத்தை கடங்கிறது விஷயமா இருந்துட்டு உண்டாக்குறது. அப்ப தியானத்தை பத்தின தியானத்துக்கு தியானம் விஷயமா இருக்குன்னு உண்டாக்குறதுன்னு சொல்லலாமோ இல்லையோ அப்படின்னு கேட்டா அது ஒன்று சித்தாந்தத்துக்கு வராது. ஒரு சித்தாந்தத்தை தியானத்தை ஸ்வவிஷயகமாக சொல்லி, தியானத்தை கடத்தை தெரிவிக்கிறதுக்கு வேற ஒரு தியானம் வேணும், ஆனா தியானத்தை தெரிவிக்கிறதுக்கு வேறு தியானம் வேண்டாம். இந்த வழக்கு மற்ற விஷயங்களை பிரகாசப்படுத்துறதுக்கு தேவைப்படும். இந்த வழக்கை பார்க்கறதுதான் இன்னொரு வழக்கு வேண்டியது. அப்ப அது சொப்பிரகாசம்னு சொல்றோம். இத ஸ்வசம்விதிதம் அவ சொல்லுவா. ஸ்வசம்விதிதம்னா தானே தனக்கு விஷயம், தன்னைத்தானே காண்பித்துக் கொள்ளக்கூடிய ஸ்வவிஷய ஞான அஜனனா. அப்ப என்ன ஆகும்? இது என்ன பிரச்சனைன்னு கேட்டா, கடம் வேறு, கடத்தினுடைய ஞானம் வேறு. கடமானது அந்த ஞானத்தை உண்டாக்குறதுன்னு சொல்லலாம். ஆனால் ஞானத்துக்கு வரும்போது ஞானத்தினுடைய ஞானம்ங்கிறது அதுவே ஆனதுனால அதுவே தன்னை உண்டாக்குறதுன்னு சொல்ல முடியுமா? எங்கேயாவது முடியாது இல்லையா? தானே தனக்கு காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம்னு சொன்னா காரியம் வேறாத்தான் இருந்தா. இப்ப ஞானத்தினுடைய ஞானம்ங்கிறது ஞானத்தை காட்டிலும் வேறானதாக இல்லாதபடியாலே தானேதான் அந்த ஞானம்ங்கிறதுனாலே ஞானம் தன்னுடைய ஞானத்தை உண்டாக்குவதாக சொல்ல முடியாது. அப்ப ஸ்வவிஷய ஞானத்தை எது உண்டாக்குமோ அதுதான் சத்து அப்படின்னு சொன்னால் இந்த ஞானமானது அசத்தாகிவிடும். ஏன்னா அது தன்னுடைய ஞானத்தை உண்டாக்கல. ஏன்? தன்னுடைய ஞானம்ங்கிறது அதுவே தானே தவிர இன்னொன்னு இல்லை அப்படின்னு சொன்ன. அப்புறம் சொன்னா இந்த ஞானம் என்னுடைய ஞானம்ங்கிறது எனக்கு இன்னொரு ஞானத்தை உண்டாக்கல. ஆனா என்னுடைய ஞானத்தை இன்னொருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அந்த ஞானம் வேற ஞானம் தானே. எனக்கு வந்த ஞானத்தை இன்னொருத்தன் புரிஞ்சுட்டான்னா அந்த ஞானத்துல என்னுடைய ஞானம் விஷயமாயிடும். அப்ப என்னுடைய ஞானம் எனக்கு சொப்பிரகாசமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு இது சொப்பிரகாசம் கிடையாது. அப்படிதான் சொல்லலாம். அப்ப இந்த ஞானம் மற்றவர்களுக்கு தன் விஷய ஞானத்தை தன் விஷயத்தை ஞானத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லலாம். சரியா போச்சு. இந்த மாதிரி எந்த ஞானம் வந்தாலும் தனக்கு அது இன்னொரு ஞானத்தை உண்டாக்க வேண்டாம், ஆனா அதை இன்னொருத்தம் புரிஞ்சு கொள்வான். அப்படி புரிஞ்சுக்கிற சமயத்துல இந்த ஞானம் அவனுக்கு தன் விஷயத்தை ஞானத்தை உண்டாக்கி கொடுக்கிறது. இதுதான் அது பண்ணக்கூடிய அர்த்தக்கிரியா அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு சொல்ற அனேந்திரியதா. நமக்கு வந்த ஞானம் இன்னொருத்தருக்கு தெரியவே தெரியாது. எனக்கு என்ன மனதுல இருக்குன்றது அவனுக்கு தெரியுமா? தெரியாது. ஐதீகம் இல்லையே, இது உண்டு பண்ணுவேன்னு வச்சிருவாரு. அப்ப நீ சொல்லுங்க ரைட்டா இருக்கலாம். எனக்கு வந்த ஞானம் இன்னொருத்தனுக்கு தெரியாது. தெரிஞ்ச பிரத்யட்சமா, அதாவது அபரோக்ஷ ஞானமான அவனுக்கு தெரியாது. தெரியாததால அது ஞானத்தை உண்டாக்கினதாக சொல்ல முடியாது. எனக்கு வந்த ஞானம் அடுத்தவனுக்கு தன் விஷயத்தை ஞானத்தை உண்டாக்காது
உண்டாக்குறதா சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரியாது இதை பத்தி. அது சரி, அவன் அனுமானம் பண்ணிப்பானே, என்னுடைய கிரியாகலாபத்தெல்லாம் சொல்லுவோம் இவருக்கு தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு அனுமானம் பண்ணிக்கலாமோ? பிரத்யட்சமா தெரியும் என்னுடைய ஞானம் அவனுக்கு தெரியாட்டா கூட இவர் இப்படிதான் நினைச்சுட்டு இருக்கா, இப்படிதான் அவன் தெரிஞ்சுட்டு இருக்காருன்னு என்னுடைய ஞானத்தை அவன் அனுமானம் பண்ணிக்கலாம் இல்லையா இன்னொருத்தன். அப்ப சொல்ற அனுமானி அர்த்தஜன்யத்வாபாவா, பிரத்யக்ஷ ஞானத்துலதான் அந்த விஷயத்தை காரணமா ஒத்துக்க முடியும். அனுமானத்துல பரோட்ச ஞானத்துல விஷயம் காரணம் ஆகாது. இது நீங்க என்ன பாக்கலாம், பிரத்யட்சமா ஒரு விஷயத்த பார்க்கணும்னா அந்த விஷயம் இல்லாத போது பிரத்யட்சமா அதை பார்க்க முடியுமோ? நான் ஒரு காலத்துல தேவதத்தனை பார்த்துட்டு வரணும்னு பாக்குறேன், நேரடியா பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு. தேவதத்தன் இல்லாத சமயத்துல அவாத்துக்கு போய் பார்த்துட்டு வர முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப அந்த பிரத்யட்சத்துல எதை பார்க்கிறோமோ அது இருந்தாதான் பார்க்க முடியும். ஆனால் பரோட்ச ஞானத்துல விஷயம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. விஷயம் இல்லாமலே அதை அனுமானம் பண்ண முடியும். நேற்றுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் அனுமானம் பண்ணிட்டேன். இன்னைக்கு அப்படி இருக்கணும்னு இல்லை. நேற்றுக்கு இருந்தது அதீதத்தை இன்னைக்கு நான் அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு இப்படி ஆகலாம்னு இன்னைக்கே ஊகிக்க முடியும். அதெல்லாம் வர்த்தமானம் இல்லை இல்லையா? அதனால விஷயம் இருந்தால்தான் ஞானம் வரும் அப்படிங்கிறது பரோட்சத்துக்கு நியமம் இல்லை. அப்ப எனக்கு ஞானத்தை இன்னொருத்தன் அனுமானம் பண்ணினாலும் அந்த அனுமானத்துக்கு என்னுடைய ஞானம் காரணம் ஆகாது. ஏன்னா பிரத்யக்ஷம் ஒண்ணுக்குதான் அந்த விஷயத்தை காரணமாக ஒத்துக்கலாமே தவிர மற்ற ஞானங்களுக்கு பரோட்ச ஞானத்துக்கு விஷயம் காரணம் ஆகாது. அனுமானிக்கு அர்த்தஜன்யத்துவம். அதனால என்ன ஆச்சுன்னா, அப்ப எனக்கு ஞானம் எந்த காரியத்தையும் செய்யலேதா. எனக்கு ஞானம் என்னை பொறுத்தவரை சொருஷைகமா போனதுனாலே பிரத்யக்ஷ ஞானத்தை ஏற்படுத்தல. அடுத்தவனுக்கு சொருஷை ஞானத்தை பரோட்ச ஞானத்தை உண்டாக்குறதுன்னு சொல்லலாமே அப்படின்னு சொன்னா, அடுத்தவனுக்கு ஞானம் பரோட்ச ஞானம் அதுக்கு இது காரணமானது. அப்படியானா எனக்கு ஞானம் என்ன வேலை செஞ்சது? அர்த்தக்கிரியை ஒரு வேலையும் செய்ய. சொருஷைக ஞான ஜனனம் அர்த்தக்கிரியா. உண்டாகக்கூடிய வஸ்து செய்ய வேண்டிய வேலை என்னன்னா தன்னை பத்தி ஞானத்தை உண்டாக்குவது அப்படின்னு. இதான் நீ சொன்னேன். இதை நான் அப்படியே வச்சுட்டு நான் பேசிட்டு இருக்கேன். அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஞானம் எந்த ஸ்வவிசேஷ ஞானத்தை உண்டாக்குறது? என்னை பொறுத்தவரை அது ஸ்வவிசேஷ ஞானமாகவே இருக்கிறதுனால ஞானத்தை உண்டாக்குறது இல்லை. அடுத்தவனுக்கு இன்னொரு ஞானத்தை உண்டாக்குறதுன்னு சொன்னா அந்த ஞானம் அவனுக்கு பிரசித்தம் இல்லாததுனால எனக்கு ஞானம் அவனுக்கு ஞானத்துக்கு ஹேதுவாகாது. பரோட்ச ஞானத்துல அந்த விஷயத்தை காரணமாக எடுத்துக்க முடியாது. ஆகையால் எனக்கு ஞானம் எனக்கும் ஞானத்தை உண்டாக்கல, மற்றவனுக்கும் ஞானத்தை உண்டாக்கல. அப்ப அது அர்த்தத்தையே பண்ணலையே அசல் லட்சண பிராப்தி வருது. சரி, எனக்கோ மற்றவனுக்கோ அது எந்த ஞானத்தையும் உண்டாக்கல. ஏன்னா என்னுடைய ஞானம் அவனுக்கு தெரியாது போகலாம். ஆனா அந்த ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்காங்க இல்லையோ, அவனுக்கு தெரிஞ்சுதான் ஞானம். இல்லாட்டா எனக்கு ஞானம் அவனுக்கு தெரியலேன்னு ஆயிடுமே. சர்வஜன்னு பேர் வச்சுட்டு இவனுக்கு என்னத்தை தெரியலேன்னு சொல்லலாமா? ஆக எனக்கு வரக்கூடிய இந்த ஞானம் தன் விஷயத்தில் ஈஸ்வரனுக்கு ஞானத்தை உண்டாக்கி விட்டுடுறது. இதுதான் அது செய்யக்கூடிய அர்த்தக்கிரியா. ஸ்வவிஷேக ஞான ஜனனம் அப்படி சொல்லிக்கலாமே. சார்வஜ்யேபி ந சாட்சாத் சம்விதம் ஜனயதி சம்சார சம்பி ஏகரூபத்துவ பிரசங்கா. என்ன சொல்லிட்டு எனக்கு ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னா இது உடனே ஈஸ்வரனுக்கு தெரியணும்னு ஆச்சு. இல்லைன்னா அவர் சர்வஜங்கிறதுக்கு குறவு விடும் அப்படின்னு இப்படி சொன்னா ஆபத்து. என்ன ஆபத்துனா, எனக்கு ஒரு சுகம் துக்கம் வந்தது. இது எனக்கு வரத்தையே அவருக்கு தெரிஞ்சுட்டே வருது. அவருக்கு தெரிஞ்சுட்டே வருதுன்னா ஒரே துக்க ஞானம் தான் அவருக்கு இருக்கு. உலகத்துல வரக்கூடிய அத்தனை பேருக்கு துக்கத்தையும் அவர் பார்த்துட்டே இருக்க. அப்ப என்னாச்சு? சம்சார தம்பி ஏகரூபத்துவ பிரசங்கா. எனக்கு அந்த துக்க ஞானம் இப்படியே அவருக்கு இருக்குன்னு சொல்லலாம் வேண்டாமா? நான் எப்படி இந்த துக்கத்தை அனுபவிக்கிறேனோ இப்படியே இந்த துக்கத்தை அந்த பரமாத்மாவும் அனுபவிக்கிறாருன்னா எனக்கு வரா மாதிரி அவருக்கும் வந்துக்கணும். அப்போ இது சரியா இருக்காது இல்லையா? சம்சார தம்பி ஏகரூபத்துவ பிரசங்கா. சரி, அப்படி சொல்லக்கூடாது. நான் இப்போ எனக்கு முள்ளு குத்தி எனக்கு ஒரு வலி வந்தது. இந்த வலியை நான் அனுபவிக்கிறேன். ஆனால்
இந்த வழியை இன்னொருத்தன் புரிஞ்சுதான். முள்ளு குத்தினா எப்படி வலிக்கிறது அவனுக்கு தெரியும். எனக்கு முள்ளு குத்தினா என்ன வழி எப்படி வலிக்கிறதுங்கிறது அவன் அனுமானத்தால புரிஞ்சுதான். ஆனா அவனுக்கு வலி இல்லை. வலியை புரிஞ்சுக்கிறானேங்கிறதுக்காக அவனுக்கு வலி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? அப்ப அதே மாதிரி இங்க எனக்கு சுகம் துக்கம் ஞானம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் அவர் புரிஞ்சுட்டார் யாரு? ஈஸ்வரன். ஆனா இந்த சுக துக்கங்கள்லாம் அவர்கிட்ட கிடையாது. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவருக்கு சம்சாரித்த மருங்கிறது இல்லை அப்படி சொல்லலாமே அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இந்த கேள்விக்கு அப்ப இந்த நீங்க சொன்ன அந்த தோஷம் ஏறாது. சம்சார சம்பி ஏகரூபத்துவ பிரசங்கா ஈஸ்வரனுக்கும் நமக்கும் ஒரே விதமான துக்கஜானம் எல்லாம் வந்துவிடும் அப்படின்னு சொன்ன தோஷம் ஏறாது. ஏன்னு கேட்டா எனக்கு துக்கம் இருந்து துக்க ஜானம், அவருக்கு துக்கம் இல்லாமலே துக்க ஜானம். அதாவது இன்னொரு இடத்துல இருக்கிற துக்கத்தை அவர் தெரிஞ்சுக்கிறார். நான் எங்கிட்ட இருக்கிற துக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன், அவர் எங்கிட்ட இருக்கிற துக்கத்தை தெரிஞ்சுக்கிறாரு, தன்கிட்ட இருக்கிற துக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன். அதனால ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் அசத்ரூபத்திலே தத் விஷயத்வாயோகா. உங்களுடைய சித்தாந்தப்படி இது இருக்க முடியாது. ஞானமும் அதனுடைய விஷயமும் ஒன்னாக இருக்கணும்ங்கிறது உங்க சித்தாந்தம். விஞ்ஞானவாதி என்ன சொல்லுவான்? ஞானமேதான் அர்த்தம். நான் இப்ப கடத்தை பார்க்கறேன் அப்படின்னு சொன்னா அதங்கிறது என்னுடைய ஞானத்தை காட்டிலும் தனி இல்லை. இதுதானே அவனுடைய சித்தாந்தம் விஞ்ஞானவாதிக்கு. அவன் நான் எதை பார்க்கறேனோ அந்த பார்வைதான் இருக்கிறத தவிர பார்வைக்கு விஷயமானது பார்வை ஸ்வரூபம் தானே தவிர அதை தனியா இல்லை, வெளியில ஒண்ணுமே இல்லை. விஞ்ஞானங்கிறதுதான் விஞ்ஞானத்துல பாதிக்கக்கூடியது விஞ்ஞானமே தான். அது உங்களுக்கு வித்தியாசமா எல்லாம் தெரியறதே தவிர அந்த வித்தியாசங்கள் எதுவும் வெளியில கிடையாது. இதுதானே விஞ்ஞானவாதியுடைய சித்தாந்தம். இப்படி இருக்கும்போது எனக்கு சுகஜானம் வருதுன்னு சொன்னா, சுகம் தெரியுது அப்படின்னு சொன்னால் அந்த சுகம் எனக்கு ஞானஸ்வரூபம். இதே விஷயம் அந்த இவருக்கு தெரியுது. யாருக்கு தெரியுது? ஈஸ்வரனுக்கு. அப்படின்னா அவருக்கும் அந்த விஷயமாக தெரியக்கூடிய சுகம் அவருக்கு ஞானஸ்வரூபம் தானே. அவருக்கு எனக்கு எப்படி எனக்கு ஞானஸ்வரூபமாக என்னுடைய சுகம் இருக்கோ, இந்த சுகத்தை அவர் தெரிஞ்சுக்கும் போது அவருடைய ஞானத்துக்கு விஷயம் கூட இந்த துக்கம் சுகம் இதுதான். அது அவருடைய ஞானஸ்வரூபமாகவே ஆகும். பாருங்களேன், இங்க இவரை நான் பாக்குறேன், நீங்களும் பாக்குறேன். இப்ப நான் பாக்குறேன்னு சொல்றது பௌத்த சித்தாந்தப்படி நான் அவர்னு ஒண்ணும் இங்க கிடையாது, எனக்கு கதாகாரமா ஒரு தியானம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய தியானத்துல இருக்கக்கூடிய ஆகாரம் எனக்கு தெரியும். இதே மாதிரி உங்களுக்கும் அவர் தெரிகிறாருன்னு சொன்னா உங்களுக்கும் கதாகார தியானம் வந்தது. அது உங்க தியானத்துல வரக்கூடிய ஆகாரத்தை நீங்க பாக்குறது தப்புன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அந்தந்த தியானத்துல வரக்கூடிய ஆகாரம் அவளுக்கு தெரியுது. அப்ப ஈஸ்வரனுக்கு தெரியுது என்னுடைய சுகம் என்னுடைய துக்கம் அப்படின்னு. இது எது? அவருடைய தியானத்துல வந்த ஆகாரம் தானே. அப்போ அவருக்கே அந்த சுகம் துக்கம் வந்த மாதிரி தானே, சமஸ்தமும் அவர்கிட்ட ஒரு இடத்துல வந்த மாதிரி தானே ஆகும். ஏன்னா என்கிட்ட வரத அவரால் பார்க்க முடியாது. ஏன்னா ஞானமும் விஷயமும் வேறு ஆயுதம். ஞானம் ஈஸ்வரனுக்கு வந்தது, அந்த ஞானத்துக்கு விஷயமான துக்கமோ சுகமோ அது ஜீவனிடத்துல இருக்கு. இது வேறு இடம் அது வேறு இடம்னு சொன்னா இது வேறு அது வேறா போயிடும். அப்போ விஞ்ஞானவாதம்ங்கிறது சித்திக்காது. விஞ்ஞானவாதம்ங்கிற அந்த சித்தாந்தத்துல ஞானத்துக்கு விஷயம் ஞானத்தை தவிர வேறானதாக இல்லை. நமக்கு சுகதுக்கங்கள்லாம் ஈஸ்வரனுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா ஈஸ்வரனுக்கு இந்த ஞானத்துக்கு விஷயமாகும் சுகதுக்கங்கள்லாம் அவன்கிட்டயே அந்த தியானத்துல இருக்குன்னு சொல்லணுமே தவிர என்கிட்ட இருக்கிறது அவனால் பார்க்க முடியாது. அப்ப என்னாச்சு? எனக்கு எப்படி சுகதுக்கம் வந்ததோ தெரியும் போது இதே மாதிரி சமஸ்தமும் அங்க அவருக்கு தெரியும் போது அறிவிக்கலான அவருக்கு அப்ப சம்சாரிக்கம் வராம எப்படி போகும்? அதற்கு ரூபத்து தத் விஷயத்வாயோகா. அங்க மாத்திர சுகம் வேற அப்படின்னு சொன்னா இது அதுக்கு விஷயமே ஆகாது போதும் தான். ஏன்னா ஞானத்துக்கு விஷயம் ஞானத்திலே இருக்கக்கூடிய ஆகாரம் தான் அப்படின்னு நீங்க உங்க சித்தாந்தம் இருக்கிறதுனால. அப்ப என்ன சொன்னா இந்த அர்த்தக்கிரியாங்கிறது சொவிஷேக ஞான ஜனனம்னு வச்சுட்டாதானே இவ்வளவு கேள்விக்கு இடம் வருது.
அர்த்தக்கிரியங்கிறத நான் மாற்றி வேற ஏதாவது சொல்லிக்கிறேன்னு. ஒரு வஸ்து உண்டானால் அது செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படிங்கிறது பொதுவான கேள்வி. அது தன்னை பற்றின ஞானத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறது தான் சோபசேக ஞான ஜனனம். அதுல மாற்றின்றது சரியா வரல. இப்படித்தான் சொல்லணும் நியமம் கிடையாது. வேற எதை வேணாலும் காரியத்தை எந்த காரியத்தை வேணாலும் உண்டாக்கினா போதும் எனக்கு அது அர்த்தக்கிரியான்னு சொல்லிட முடியும். எதையோ அது உண்டாக்கணும், அவ்வளவுதான் என்னுடைய விவரம். அப்ப நான் என்ன பண்றது? அத கணாந்தர உட்பாதா அர்த்தக்கிரியா. இவருடைய பாஷையில இது கணாந்தரம்னு இது சொல்றோம். பாருங்க, இந்த வஸ்து இங்க இருக்கு. இந்த பேப்பரை நீங்க ஒரு 10 கணக்கு பாக்குறீங்க. கண் கொண்டாம பார்த்துட்டே இருக்கு. நீங்க பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. 10 கணமா இந்த பேப்பர் இங்க இருக்குங்கிறத உங்களால ஒத்துக்க முடியுமானா? ஒரு 10 கணம் என்ன இருக்காது. 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு வரிசையா கணம் வருது. அப்ப முதல் கணத்துல இந்த பேப்பர் இருக்கு, 2வது கணத்துல பேப்பர் இருக்கு, 3வது கணத்துல பேப்பர் இருக்கு, 4வதுல பேப்பர் இருக்கு, 10 கணத்துலயும் பேப்பர் இருக்கு. ஆனா ஒரு பேப்பர் 10 கணத்துல இருக்க முடியாது. முதல் கணத்துல ஒரு பேப்பர், 2வது கணத்துல இன்னொரு பேப்பர், 3வது கணத்துல இன்னொரு பேப்பர், அப்படிதான் சொல்லலாம். சரி சொல்லுவோம். அப்படி சொல்லும் போது 2வது கணத்துல இந்த 2வது பேப்பர் வந்தது, அதுக்கு காரணம் எது அப்படின்னு கேட்போம். முதல் கணத்துல உள்ள பேப்பர் முதல் கணத்துல இந்த வஸ்து இருந்தது, இது 2வது கணத்துல இன்னும் தனக்கு சமானமாக இன்னொரு பேப்பரை உண்டாக்கிட்டு காணாம போயிருக்கு. 2வது கணத்துல வந்தது, அது 3வது கணத்துல இன்னொரு குட்டியை போட்டு அது காணாம போயிடுறது. சரியா இருக்கா? இப்ப பாருங்க, ஒவ்வொரு கணமும் பேப்பர் உள்ளதா இருக்கு. ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேப்பரும் தனக்கு அடுத்தபடியாக ஒன்ன உண்டாக்கிட்டு போயிடுறது. இதுதான் அர்த்தக்கிரியா. எதையோ உண்டாக்கணும், அவ்வளவுதானே. இதுதான் கணாந்தர உற்பாதனம். இன்னொரு கணத்துல பேப்பர் இருக்கிறது அது பண்ணிட்டு போயிடுறதான். அடுத்த கணத்துல பேப்பர் இருக்கிறதுக்கு அந்த முதல் கணத்துல பேப்பர் இருந்து பார்த்ததா அதாங்க அப்படின்னு இப்படி சொல்லிடலாம். ஐயோ ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு போலாம். கணாந்தர உற்பாதா அர்த்தக்கிரியா. இது பௌத்தம் சொன்னான். இப்போ சரமக்ஷணத்தை, இது பஞ்சபாதிகாரர் அதை கண்டிக்கிறார். இது கண்டனவாசம். சரமக்ஷணத்துல அசல்லட்சணத்துவ பிரபஞ்சா. கடைசி க்ஷணத்துல என்ன பண்ணுது? 10 கணம் தான் இந்த பேப்பர் இருக்கு, 11வது கணத்துல பேப்பர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. 10 கணம் வரை முதல் கணத்துல இருந்த பேப்பர் அடுத்த பேப்பரை உண்டாக்கிட்டே வந்தது. ஆனா 10வது கணத்துல இருக்கும் போது அந்த பேப்பர் அதுக்கப்புறம் பேப்பரை உண்டாக்கலையே. அது என்ன பண்ணுது? அது எதையுமே உண்டாக்கலைன்னா அது அசத்தாயிடணும். சரமக்ஷணத்தை கடைசி க்ஷணம் இருக்கு, அது அதுக்கு அசல் லட்சணம் வந்துடும். அது தப்புன்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன சொன்னா, அதுக்கு அந்த கடைசி இதுக்கு முன்னாடி உள்ள க்ஷணங்கள்னா அடுத்தடுத்த க்ஷணத்தை உண்டாக்குறது, கடைசி க்ஷணம் அந்த சர்வஜனுக்கு ஞானத்தை உண்டாக்குறது. அப்படி சொல்லலாம். அதுதான் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். இன்னக்க சர்வஜ ஜான ஜனனேன அர்த்தவத்துவம் சரமத்வானுபவத்தே முக்தி அபாவ பிரசங்கா. இது சர்வஜனுக்கு ஞானத்தை உண்டாக்குறது அப்படின்னு கரமக்ஷணம் அப்படின்னு சொன்னானால் இது சரமமே ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த சர்வஜனுக்கு இதனால உண்டாக்கப்பட்ட ஒரு ஞானம் இருக்கு, அதுவும் எதையோ ஒண்ணு உண்டாக்க வேண்டியிருக்கும் இல்லையா? அது இன்னொன்னு உண்டாக்கிடும். சரமம்னா எது இன்னொன்னு உண்டாக்காதோ கடைசியோ அதுதான் சரமம். இல்லாட்டா இந்த 10 க்ஷணத்துல ஒவ்வொன்றையும் சரமம்னு சொல்லிக்கலாமே. இதுல முதல்ல வந்த க்ஷணத்தை ஏன் சரமம்னு சொல்லலைன்னா அது 2வது உண்டாக்குறது. அடுத்த க்ஷணத்துல 2வது ஏன் சொல்லலைன்னா அது 3வது உண்டாக்குறது. எது தனக்கு அப்புறம் இன்னொன்னு உண்டாக்குமோ அதுக்கு சரமம் இல்லை. எது தனக்கு அப்புறம் எதையும் உண்டாக்காதோ அதுதான் கடைசி. அப்படிதான் சொல்லணும். இப்ப இந்த 10வது க்ஷணம் இது தனக்கு அப்புறம் எதையோ ஒண்ண உண்டாக்கி விடுத்துன்னு சொன்னா அப்ப இது வந்து சரமக்ஷணமாகும். அதான் சரமத்துவ அனுபவத்தை இது சரமக்ஷணம்னு பேர் வச்சதே தப்பு. மேற்கொண்டு அப்ப சரமக்ஷணம்னு எதுவுமே இருக்காது. எல்லாமே இப்படித்தானே மேல் மேல இன்னொன்னு உண்டாக்கிட்டே இருக்கணும். உண்டாக்கிட்டே இருந்தால் அப்ப முக்தி அபாவ பிரசங்கா. மோட்சத்துல இதெல்லாம் இல்லாம போனோம்னு பேரு. ஆனா போகவே போகாது. ஏன்னா அது எல்லாம் இன்னொன்னு எதையாவது உண்டாக்கிட்டே இருக்கலாம். உண்டாக்கலேன்னு நிறுத்துதுன்னா அது அபலட்சண பிராப்தி இருக்கும்.
உண்டாக்கலைன்னா அதுவே அபத்தா போயிடும். உண்டாக்குதுன்னு சொன்னா மோட்சம் வராது, உண்டாக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு. மேற்கொண்டு சர்வஜனுக்கு இந்த ஞானம் தெரியுதுன்னு சொல்றதே முதல் தப்பு. ஞானம் ஞானத்துக்கு விஷயமாகாது, ஞானம் ஞானத்தை பிரகாசிக்க முடியாது. ஏன்? ஞானமா இருக்கிறதுனால இதுவும் ஞானம் அதுவும் ஞானம்னா இந்த ஞானம் அந்த ஞானத்தை ஒன்றும் பிரகாசப்படுத்த முடியாது. அமிதாத்மனா பேத பாவா பிரதீபத்தேவ பிரதீபாந்த. ஒரு பிரதீபம் இன்னொரு பிரதீபத்தை பிரகாசப்படுத்த முடியாது. ஏன்? பிரதீபமாக இருக்கிறதுனால தான். அப்ப அதே மாதிரி ஞானத்தினால இன்னொரு ஞானத்தை பிரகாசப்படுத்த முடியாது. அதுக்கப்புறம் என்ன சொன்னா, என்ன சொல்றீங்க, அர்த்தக்கிரியா பண்ணினாதான் அது சத்துன்னு. அர்த்தக்கிரியா அது எதையாவது ஒரு காரியத்தை உண்டாக்குனாதான் சத்துன்னு சொல்றீங்க. அது தப்பான ஒரு கொள்கை. எப்படின்னு பாருங்க. அர்த்தக்கிரியாக தத்துவம் பவதி காரணம் நிஷ்பந்த காரிய கணனா. காரியம் பண்றதுனால அது சத்தாகிறதா, சத்தாக இருக்கிறதுனால காரியத்தை பண்றதா? காரியம் பண்றதுக்காக அது சத்து இல்ல, சத்தாக ஆனத்தினாலதான் அதுக்காக வேலையை பண்றது. அப்படிதான் சொல்லணும். காரணம் தன் காரணத்திலிருந்து உண்டாகி அது இருக்கிறது இருந்துதான் காரியத்தை பண்றதே தவிர காரியத்தை பண்ணினத்தினால அது சத்தாச்சுன்னு சொல்றது தப்பானா இருக்கு. ஏன்? இப்ப பீஜத்துல இருந்து ஒரு அங்குரம் உண்டாகிறது அப்படின்னு சொன்னா, அங்குரத்தை உண்டாக்குறதுனால பீஜம் இருப்பு கொண்டதாக இருக்குன்னு சொல்லணுமா? இல்ல பீஜம்ங்கிறது இருக்கிறதுனால அங்கு அங்குரம் உண்டானதா? பீஜத்துல இருந்து அங்குரம் வருது, முளைக்கிறது, முளைக்கிறதுங்கிறது முளைக்கிற அந்த அங்குரம் உண்டாகிறதோ இல்லையோ அதனாலதான் அந்த பீஜம் சத்தாச்சு இதை உண்டாக்கினதுனாலே அப்படின்னு சொல்றதா? அது சத்தாக ஆனதுனால பீஜத்தை அங்குரத்தை உண்டாக்குனதா? விபரீதமா சொல்லணும். நீ சொல்றது தப்பு. அது சத்தானதுனாலதான் காரியமே செய்யறது, அசத்தாரதான் காரியம் செய்யாது. அதனால சத்துங்க ஆனத்துக்கு வேற காரணம். எப்படி சத்தாச்சு? வேற காரணத்தாலே. இந்த காரியத்தை உண்டாக்குனதுங்கிறதுக்காக அது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. சத்து ஆனதுனால காரியத்தை உண்டாக்குனதுன்னு விபரீதமாக சொல்லணும். காரணம் நிஷ்பன்ன காரிய ஜனா அதா பிரதீதியா. அதுக்கு இன்னொரு காரியத்தை உண்டாக்குறதுன்னு சொல்ல முடியாது. ஒரு பிரதீதி, சத்து பிரதீதி வருது, அதனால சத்துன்னு சொல்லுது வேண்டிதான். இதான் சொல்லணும். இருக்குன்னு தெரியுதோ இல்லையோ, அது காரியத்தை உண்டாக்கு இது பண்றதா பண்ணலையாங்கிறது விஷயம் வேற. இருக்குன்னு தெரிஞ்சா இருக்கு, அது சத்து. இல்லைன்னு தெரிஞ்சா அசத்து. அப்படிதான் நம்ம வச்சுக்க வேண்டி இருக்கும். அப்படி சொன்னா உனக்கு சௌகரியப்படாது. தத்திர தஸ்யாக அந்நியதத்துவ பிரதீதி தஸ்யாபி அந்நியதா இது அனவஸ்தானாத் நக்வசித். எல்லா இடத்துல ஒரே சொன்னாலே சத்தாவகமஹா ஒரு ந ஜாஸ்தியா இருக்கு. நக்வசித் சத்தாவகமஹான்னு இருக்கணும். அனவகமஹான்னு ஒரு ந ஜாஸ்தியா இருக்கு, எழுத்து வேற மாதிரி விழுந்திருக்கு. நவகமஹான்னு இருக்கணும், கவமஹான்னு விழுந்திருக்கு. இது சூன்யம் ஜெகத்து அபவிஷ்யது. இந்த ஜெகத் சூன்யமா போகும். இப்ப பாருங்க, நான் ஒன்னு அதிகமா வந்திருக்கு. சத்தா நகவமகான்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? சத்தா வகமகான்னு இருக்கு. ஏன்னா அந்த முன்னாடி வந்துருக்கு. நக்வதி சத்தா வகமகா முன்னாடி வந்துருக்கு. அது அச்சுதான். இப்படி சொன்னா நான் இந்த அந்த வஸ்து இருக்குங்கிறது எப்படி தெரியுதுன்னா, இருக்குங்கிறத எப்படி சிந்திக்கிறதுன்னு சொன்னா, அது இருக்குன்னு தெரியறதுனாலே அது இருக்கு. இந்த புத்தகம் இங்க இருக்கு, இருக்குங்கிறது எதை சொல்ல இருக்குன்னு தெரியுது, அதனால இருக்கு. அப்ப இருக்குன்னு தெரியறதுனாலே, இந்த பிரதீதி வந்ததுனாலே இந்த வஸ்து இருக்கு ஆகுது. அந்த பிரதீதி வந்தது, அது வந்ததுங்கிறது எப்படி? அது இருக்குங்கிறது என்ன பிரமாணம் கேட்டா, அதுக்கு இன்னொரு பிரதீதி வந்தாதான் பிரதீதியே இருக்கு. பிரதீதி வந்துதா வரலையா? வந்தது அப்படின்னு சொல்லணும்னா அந்த பிரதீதிக்கு இன்னொரு பிரதீதி சொன்னாதான் பிரதீதி வந்தது அதனுடைய சத்தையை சொல்ல முடியும். அப்ப
அப்படியானால் அந்த பிரதீதியுடைய சத்தையை சொல்றதுக்கு வந்த பிரதீதி இருக்கு, அந்த பிரதீதி வந்திருந்தா தானே இந்த இதனுடைய பிரதீதி சத்தையை சாதிக்க முடியும். அப்ப அது வந்ததுங்கிறது எப்படி சொல்றதுன்னா அதனுடைய பிரதீதி இன்னொன்னு சொல்லியா, அது சொல்லாதபடிக்கு இது சித்திக்காது. இப்படி சொன்னீங்கன்னா நக்குவதி சத்த அவகமா உங்க இருக்குங்கிறதே சித்திக்காது. இருக்குங்கிறதே உங்க சித்திக்கலன்னு சொன்னா அப்ப சூழ்நிலை எதுதான் இருக்குன்னு சித்திக்கிறது, இருக்குன்னு ஒண்ணு சித்திக்கலன்னு சொல்லிவிட்டா, ஏன்னா சித்திக்கிறதுக்கு இடத்தை பண்ணிட்டேன். அது இருக்குன்னு தெரிஞ்சாதான் இருக்குங்கிறத ஒத்துக்க முடியும். அப்படின்னு இருக்குன்னு தெரிஞ்சா ஒத்துக்க முடியும்னா அது தெரியறதுங்கிறது இருந்தா தானே அது இருக்குங்கிறது விஷயத்தை இருக்குன்னு சாதிக்க முடியும். இதுவே இல்லாமல் விஷயத்தை இருக்குங்கிறது எப்படி சொல்ல முடியும்? அதனால இது இருக்குன்னு தெரியும். நம்ம பிரதீதி முதல்ல இருக்குங்கிறது தெரியும். பிரதீதி இருக்குன்னு தெரியறதுக்கு அந்த பிரதீதி இருக்குன்னு தெரியும். பிரதீதியை சாதிக்கக்கூடிய பிரதீதி இப்படி போச்சுன்னா ஒண்ணும் தெளிவுட்டு வராது, அனவஸ்தாதான். அப்ப அனவஸ்தை ஆச்சுன்னா எதுவுமே இருக்குன்னு சமாதாது, சத்தையை செஞ்சுக்க முடியாது. ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா அதுதான் சூன்யம். இது சூன்யம் ஜெகத் அபவிஷ்யது. அதனால இந்த இடத்துல நீங்க போற போக்குல பார்த்தா அப்ப விஞ்ஞானம் சத்துங்கிறது சித்திக்காது, சூன்யவாதிகள் தான் போய் இருக்கணும். நானும் விஞ்ஞான அர்த்தக்கிரியாக ஸ்வயம் சித்தத்வாத் அனவஸ்தா. இது பௌத்தன் கேட்டு நீ அனவஸ்தாக்கள் என்ன மாட்ட வைக்கிற, ஆனா நான் அதுக்கு வயிறு செஞ்சிருக்கேன், அதுல நான் விடுவிட்டு வந்துடுவேன், தோஷம் கிடையாது. ஒரு வஸ்துவனுடைய அர்த்தத்தை நான் இருக்குங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது இருக்குன்னு தெரியுது, அதனால இருக்குன்னு சொல்றேன். ஆனா இருக்குன்னு தெரியறது அது இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா அதுக்கு இன்னொரு ஞானத்தை நான் போமாட்டேன். அது இன்னொரு ஞானத்தான தெரிஞ்சு இருக்குதுங்கிறது யாருக்குங்கிறது இல்லை. அப்படி சொன்னாதான் நான் அவஸ்தை வரும். அந்த ஞானம் ஸ்வவிஷேகம், ஞானம் தன்னை தானே காண்பிச்சு. அதனால அனவஸ்தாங்கிற தோஷம் வராது. அந்த ஞானம் வந்ததுனாலேயே ஞானம் இருக்கு. இந்த ஞானம் வந்ததுனாலே ஞானம் இருக்கா மாதிரி அது என்ன விஷயமோ அந்த விஷயமும் இருக்கு. ஆக ஞானத்தினால ரெண்டு சத்தை சித்திக்கிறது, அது எதை காண்பிக்கிறதோ அதுவும் இருக்குன்னு சித்திக்கிறது, ஞானமும் இருக்குன்னு சித்திக்கிறது. ஞானம் இருக்குன்னு சித்திக்கிறதுக்கு நான் அதனுடைய ஞானம்னு சொல்லி இன்னொன்னு தெரிந்து போனா கஷ்டம். அதுக்கு நான் வழி கொடுக்கல. ஸ்வஜான அர்த்தக்கிரியாயா ஸ்வயம் சித்தத்வாத் ந அனவஸ்தா அப்படின்னு சொன்னா அப்ப சித்தாந்திக்குதா நகர்கி அர்த்தக்கிரியாதா சத்தாவதமா அப்படி சொன்னேடா நான் இப்படி சொல்லிட்டியா, அப்ப உன்னுடைய அந்த சித்தாந்தம் விட்டு அர்த்தக்கிரியா வச்சுதான் சத்தையே தெரியுது சொன்னீங்க. ஒரு வஸ்து இதனுடைய சத்தை எப்படி சித்திக்கிறதுன்னு சொன்னா அது பண்ணக்கூடிய வேலையை வச்சுதான் பண்ண சொல்ல வேண்டியது சொன்னீங்க. அது புரிஞ்சுக்கும். ஏன்னா ஞானத்தினுடைய சத்தை சித்திக்கிறதுக்கு அதனுடைய வேலையை நீ எதிர்பார்க்கல. ஏன்னா தானே தனக்கே காரணமாக சொல்ல முடியாது இல்லையா, அது தானே தன்னையே சாதிக்கிறதுன்னு சொல்லிக்கிற. அப்ப அந்த வேலையே இல்லை. அப்ப என்னாச்சு, அர்த்தக்கிரியாதா சத்தாவகமகான்னு நீ சொன்னீங்க, அது விட்டு போச்சு. அந்த சித்தாந்தத்தை கைவிட்டாச்சு. நகரிகி அர்த்தக்கிரியாதா சத்தாவகமகா நகி ஸ்வரூபமேவ ஸ்வஸ்ய அர்த்தக்கிரியா. அந்த ஞானம் தன்னையே தனக்கு உண்டாக்கின்றதுன்னு சொல்ல முடியுமா? ஒரே வஸ்து அதுதான் காரணம் அதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. ஞானம் ஒரு ஞானம் பிறந்தது, அது எதுலேருந்து பிறந்ததுன்னா தங்கத்திலேருந்து பிறந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்புறம் ஏற்புனா திறமை. அப்போ பௌத்தர் சொன்னா நீ ஸ்திரம்னு சொல்றதுக்கு நான் ஒரு பாதகம் சொல்றேன். என்ன பாதகம்னு சொன்னா, இந்த குடம் 10 லிட்டர் தண்ணியை குடிக்கணும், கிரமமா பண்ணி எல்லாம் கேட்கறது. இத்தனை தண்ணியும் அதை குடிச்சு வச்சுக்கணுங்கிற அந்த சக்தி முதல் கணக்கிலே இருக்குன்னு சொன்னா ஒரே நாளைக்கு 10 லிட்டரையும் அதை ரொப்ப வேண்டியதானே, ஏன் ரொப்ப முடியல? அப்படி ஒரு மாசத்துக்கு சாப்பிட வேண்டிய ஒரு மூட்டை அன்னத்தை கொடுத்துட்டான். இந்த ஒரு மூட்டை அன்னத்தையும் இவன் தான் சாப்பிட்டு தீர்க்க போறான். அப்ப ஒரு மூட்டை அன்னத்தையும் சாப்பிட்டு தீர்க்கிறதுக்கு இவனுக்கு சக்தி இருக்குன்னு சொன்னா அவன் முதல் நாளுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டவன்னு கேட்டான். எல்லாத்தையும் சாப்பிட சக்தி இருக்கோ இல்லையா? ஒரு நாள் முதல் சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு தீர்க்கிற வேண்டிய ஏன் சாப்பிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப சக்தி இல்லைன்னு தோணும். சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாதுன்னா இவனால எப்படி என்ன காரியம் பண்ண முடியும்? சாப்பிட முடியும். எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் இவனுடைய சத்தை. அடுத்த நாளைக்கு இன்னொருத்தம் வரணும் சாப்பிடறதுக்கு. இவனால இருக்க முடியாது. இவனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. இவன் மறுநாளும் சாப்பிடறேன்னு சொன்னா மறுநாள் சாப்பிடக்கூடிய சக்தி இவனுக்கு நேற்றுக்கே இருந்திருக்கோ இல்லையோ? அப்ப நேற்றுக்கே இதையும் சேர்த்து சாப்பிட வேண்டியதானேன்னு கேட்கிறேன்.
ஆச்சரியமான கேள்வி. நமக்கு ஏற்பனா கிரமேண அர்த்தக்கிரியா நைர்ஜ்யதே பூர்வோத்தரகாரையோ தத்துவ விசேஷாபாவாதி நைஷ தோஷம் ஆயினோபி காரணத்திய சககாரி சவ்யபேட்சத்திய ஜனகத்வா விசேஷாபாவாதி அழிப்பா. விசேஷம் விசேஷம் இருக்கு. இன்னைக்கு செய்யக்கூடிய காரியத்தை நேற்று ஏன் செய்யணும்னு நீ கேட்கக்கூடாது. ஏன்னா அதை செய்யறதுக்கு வேண்டிய ஒரு காலம், அதுக்கு வேண்டிய ஒரு பசி போக்குவரத்து எல்லாம் இன்னைதான். இப்ப மறுநாளுக்கு சாப்பிடுற சாப்பாட்டையும் ஏன் நேற்றுக்கே சாப்பிடல அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு சாப்பிடறதுக்கு ஒரு பசி இருந்தா தானே சாப்பிட முடியும். இந்த பசி நேற்று இல்லை, அதனால சாப்பிடல. அதுக்காக ஆளை மாற்றணுங்கிற விஷயம் இல்லை. இந்த ஆள் முதல் நாள் வந்த பசியை வச்சுட்டு கொஞ்சம் அம்சத்தை சாப்பிடுறான், கொஞ்சம் அன்னத்தை சாப்பிடுறான். மறுநாள் வரக்கூடிய பசியை வச்சுட்டு சககாரியா வச்சுட்டு இன்னொன்னு செய்யறான். ஆக சககாரி வித்தியாசப்படுறது. நேற்று வந்த பசி இன்னைக்கு வந்த பசி ஒன்றும் சொல்ல முடியாது. நேற்று வந்த பசி வந்துட்டு வீட்டு போய் சாப்பிட்டுருக்கோம். இது புது பசி வந்தது. அப்ப இந்த பசி இன்னைக்கு சாப்பிடறதுனால தீர்ந்து போயிடுது. இந்த பசி நேற்றுக்கு வரலையோனா அதனாலதான் இந்த சாப்பாட்டை நேற்றுக்கு சாப்பிடல அப்படின்னு அவனுக்கு பதில் சொல்லணும். இதெல்லாம் அதனால அவன் கேட்டாங்க, விசேஷமே இல்லையா நேற்று செஞ்சு சாப்பிட்டுருக்கமே, இதுவே இல்லையே நான் என்ன பண்றது. இது இருந்தா தானே சககாரியும் இல்லை, சாப்பிட வேண்டிய உதாரணம் சித்தமா இல்லை, அதனால சாப்பிடலன்னு. ஒரு குலால தன்னுடைய ஆயுசுல 100 கட்டத்தை தயார் பண்றான் அப்படின்னு வச்சுட்டோம்னால் பௌத்தம் கேட்பான், இந்த குலாலம் இத்தனை நாள் இருந்துட்டு ஏன் அந்த 100 கட்டத்தை தயார் பண்ணான், அந்த முதல் நாள் கடத்தை பட்டுருக்கு 100 சேர்த்து பண்ணிவிட வேண்டியதானே அப்படின்னு அவன் கேட்பான். பண்ண முடியாது. அது அந்தந்த அதுக்கு தேவையான மண்ணு இன்னும் எத்தனையோ விசேஷங்கள்லாம் இருக்கு, சாமகிரிலாம் இருக்கு. இது எல்லாம் அவங்ககிட்ட கிடையாது. அது இல்லாததுனால எவ்வளவு கிடைச்சதோ அவ்வளவு காரியத்தை பண்ணினான். அந்த சககாரி காரணம் மறுநாளைக்கு வரும்போது அதுக்கு தகுந்தாப்புல இன்னொரு காரியத்தை பண்றான். இப்படியாக சககாரியை வச்சுன்னு கிரமகாரியம் வரலாம் சொல்றாரு. சாயினோபி காரணத்தை சககாரி சவ்யபேட்சத்தை சாயிதான். ஆனா இது வேலை செய்யறதுக்கு இன்னொரு கூட்டாளியை கேட்கறது, சககாரியை கேட்கறது. அந்த சககாரி வந்தாதான் இந்த வேலை செய்யும். சவ்யபேட்சத்தை ஜனகத்வா விசேஷ அபாவாதி அதிர்ஷ்டம். இந்த விசேஷம் தான் நேற்று இல்லை, இன்னைக்கு இருக்கு வேலை செய்யறது. ஏன்னா விசேஷ அபாவாதி சொன்னது தப்பு. அத காரணத்தை அந்யாபேட்சா நயித்தா. அவன் என்ன சொல்றான், இது காரணம்னு ஒத்துந்தேன்னா அப்புறம் இன்னொன்னுக்கா ஏன் காத்துட்டு இருக்கணும். இதுதான் காரணம் தெரியணும். காரியத்தை உடனே உண்டாக்க வேண்டியதானே. அது வரல அதான் நான் வேலை இல்லாம இருக்குன்னு சொல்லணும். காரணத்தை அந்நிய அபேட்சா நயித்தா. அந்நிய அபேட்சை இருந்ததுன்னா இவன் காரணமே இல்லைன்னு சொல்லிடுவேன். அப்படி சொன்னா அகாரணத்தியாவது நதராம் இது அசககாரி விஷயம். அப்ப எது காரணமும் அதுக்கு அந்யாபேட்சா நாஸ்தின்னு நீ சொல்றேன். அப்ப எது காரணம் இல்லையோ அதுக்கு மாத்திரம் அந்யாபேட்சை வருமா? வேலையோ எது செய்ய போறது இல்லையோ அதுக்கு இன்னொரு அபேட்சை வருமா? காரியத்தை செய்யக்கூடிய காரணத்துக்கே அந்யாபேட்சை இல்லைன்னு சொன்னா காரியத்தை உண்டாக்காத அகாரணம் இருக்கு, அதுக்கு அந்யாபேட்சா கிடையாது. அப்ப உலகத்துல அபேட்சான்னு ஒண்ணு இருக்காது. இன்னொருத்தர் அபேட்சிக்கிறாங்கிறதே ஒண்ணு இருக்காது. நமக்கு லோகத்துல பிரசித்தி இருக்கோ இல்லையோ, இன்னொருத்தர அபேட்சிக்கிறாங்க அப்படின்னு. ஏன் அபேட்சிக்கிறான்? காரியத்தை பண்றதுக்காக தானே. காரியத்தை பண்றதுக்காக காரணமா இருக்கிறவன் இன்னொன்னு அபேட்சிக்காதுன்னு சொன்னா எதுக்குதான் அபேட்சப்படுறான்? அதனால அகாரணத்தை நகராமிக்கு அசககாரி விஸ்வம். இந்த உலகமே சககாரின்னு ஒண்ணு இல்லாத அமைஞ்சு போயிடும். இதோட வச்சுப்போம்.